ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி ஆக்சுவலி டே 5. இன்னையோட 50 சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். ஸ்டில் நான் வந்து வி கம்ப்ளீட்டட் 200 சென்டென்சஸ். இன்றைக்கி எகெயின் வந்து 50 சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட் வந்து டெய்லி கான்வர்சேஷன் டைப்பில் பார்க்கலாம். வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? ஐ ஆம் லுக்கிங் ஃபார் மை புக். டிட் யூ see it? I did not see. Look carefully. Check again. It might be there. I am sure. Maybe. I don't think so. இது வந்துட்டு நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் அதை தேடுற டைமில் இந்த சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்த செட் ஆஃப் 10 பார்க்கலாம். கீப் யுவர் திங்ஸ் ப்ராப்பர்லி. டோன்ட் த்ரோ திங்ஸ். ஃபோல்ட் யுவர் clothes. கீப் இட் இன் த கபோர்ட். டேக் யுவர் பேக். டோன்ட் ஃபர்கெட் யுவர் லஞ்ச். பேக் யுவர் பேக். கெட் யுவர் ஷூஸ். வியர் யுவர் ஷூஸ். கெட் ரெடி ஃபாஸ்ட். இது வந்து நம்ம குழந்தைங்கக்கிட்ட பேசும்போது மேக்ஸிமம் இந்த சென்டென்சஸ் வந்து அடிக்கடி நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எகெயின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க, சரியா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி டைம் இங்கிலீஷ். கம்ப்ளீட் திஸ் டாஸ்க். ரைட் திஸ் சென்டென்ஸ். லேர்ன் தீஸ் வேர்ட்ஸ். ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங். ரீட் லவுட்லி. டோன்ட் ஸ்கிப். ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். ஃபினிஷ் இட் டுடே. ரிவைஸ் யுவர் லெசன்ஸ். டோன்ட் மேக் மிஸ்டேக். இது வந்து குழந்தைங்க படிக்க வைக்கிற டைமில் நமக்கு யூஸ் ஆகும். அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு ரைட் திஸ் சென்டென்ஸ், ரீட் லவுட்லி, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க், ஃபினிஷ் இட் டுடே. இந்த மாதிரி இருக்கிற மேக்ஸிமம் சென்டென்ஸ் வந்து நம்ம அவங்கள வந்து படிக்க வைக்கிற டைமில் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சரியா? இதில் இருக்கிற அட்லீஸ்ட் ஒரு 3 சென்டென்சஸாவது எடுத்து வச்சுட்டு குழந்தைங்க படிக்க வைக்கும்போது சும்மாவது இதை சொல்லி சொல்லி யூஸ் பண்ணி பாருங்கள், சரியா? நெக்ஸ்ட்டு வந்து பேரண்ட் டாக்கில் பிஹேவ் ப்ராப்பர்லி. டோன்ட் பி ஸ்டபர்ன். ஸ்பீக் பொலைட்லி. டோன்ட் யூஸ் பேட் வேர்ட்ஸ். பி ஃப்ரெண்ட்லி. ப்ளே நைஸ்லி. டோன்ட் ஹிட். சே சாரி இம்மீடியட்லி. ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன். லேர்ன் குட் ஹேபிட்ஸ். இது வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆர்டர் போடுற டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ அடுத்த செட் ஆஃப் 10 வந்து நம்ம பார்க்கலாம். வாட் டிட் யூ சே? சே இட் அகெயின். ஐ டோன்ட் ஹியர். ஸ்பீக் கிளியர்லி. ஐ அக்ரி. ஐ டோன்ட் அக்ரி. தட்ஸ் ரைட். தட்ஸ் ராங். டோன்ட் ரிப்பீட் இட். பி கேர்ஃபுல் நெக்ஸ்ட் டைம். இப்போ இதோட வந்து டோட்டலாக நம்ம வந்து 50 சென்டென்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இன்னையோட டோட்டலாக 250 சென்டென்சஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என் கூட இந்த ஜேர்னியில் படிக்கிற நீங்களும் கண்டிப்பாக இந்த 250 சென்டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் எகெயின் அண்ட் அகெயின் அட்லீஸ்ட் ஒரு நோட்லேயாவது எழுதி வச்சு இதை படிச்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு வந்து இந்த சென்டென்சஸ் வந்து மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எகெயின் அண்ட் எகெயின் படிங்க, ரிப்பீட் பண்ணுங்கள். நம்மளும் சீக்கிரமாக இங்கிலீஷ் பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.